கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. கர்த்தர் கடந்து போன நாட்களெல்லாம் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த 7வது மாதத்தை நாம் காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த மாதத்திலும் கர்த்தரு சமூகத்துல காத்திருந்த போது தேவனாகிய கர்த்தர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் இந்த நாளிலே வாசித்து தியானித்து அதன் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் இந்த மதத்துல ஜனங்கள் திருப்தியாகும்படி, தம்முடைய பிள்ளைகள் திருப்தியாகும்படி நன்மை செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் கூட நன்மை நமக்கு எப்படி கடந்து வருகிறது, நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்யும் போது நமக்கு உண்டாகும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இந்த நாளில் தியானித்து இந்த வேத வசனத்தின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். முதலாவதாக யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நமக்கு நன்மை என்று ஒன்று உண்டாகுமானால் அது பரலோகத்திலிருந்து தேவனுடைய கரத்திலிருந்து கடந்து வர வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, 105வது சங்கீதம் 28வது வசனம், நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தி ஆகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் தமது கையை திறந்தால் மாத்திரம்தான் மனுஷனுக்கு நன்மை உண்டாகும். அதாவது மனுஷனுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிரினத்திற்கும் நன்மை உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு நன்மை கிடைக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 3 காரியங்களை குறித்து நாம் வாசித்து தியானிக்க போறோம். முதலாவதாக 31ஆம் சங்கீதம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அதாவது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அப்போ தேவனாகிய கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறார். அது மாத்திரமல்ல, மனுபுத்திரருக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாக தம்மை நம்புகிறவர்களுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. சாதாரணமான நன்மை அல்ல, பெரிதான நன்மையை செய்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அதாவது அவரை நம்ப வேண்டும் என்பதை கர்த்தர் அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 34ஆம் சங்கீதம் 10வது வசனத்துல இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், தேவனை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தரை தேட வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்பொழுது எந்த நன்மையும் குறைவுபடாதபடிக்கு நிறைவான நன்மைகளை கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 3ஆவதாக ஒரு காரியம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றால் நம்முடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. தாயினிடத்திலும் தகப்பனிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும், அவர்களை கனம் பண்ண வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது நமக்கு நன்மை உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள முதலாவது அவருக்கு பயந்து இருக்க வேண்டும். 2ஆவதாக மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்ப வேண்டும். 3ஆவதாக தேவனாகிய கர்த்தரையும் அவருடைய சமூகத்தை
ராஜ்யத்தையும் வாஞ்சித்து நாட வேண்டும். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் எதை கேட்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறபடினாலே அப்படி கனம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை தருகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மை செய்தால் நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நன்மையின் ஆழங்களை குறித்து இந்த நாள்ல நாம் வாசிக்க போறோம். முதலாவதாக உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு நன்மை கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்றால், தேவனாகிய கர்த்தர் நம் கையும் செய்யும் வேலையில் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். அது மட்டுமல்ல, நம்முடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நம்முடைய மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நம்முடைய நிலத்துல உண்டாகும் நமக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யறோமோ, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நாம் மாத்திரமல்ல, நமக்கு உண்டான யாவும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பரிபூரண ஆசீர்வாதத்தை தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், நான் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். அதாவது தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது, தேவனாகிய கர்த்தர் இந்த தேசத்துல, அதாவது இந்த பூமியில, இந்த உலகத்துல நம்மை ஸ்திரப்படுத்தி நல்ல ஸ்தானத்தை கொடுத்து அவர் உயர்த்தி அவரை நம்மை உறுதிப்படுத்துவார் என்பதை தான் இந்த வேத வசனம் சொல்கிறது. அதாவது அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். கர்த்தர் நமக்கு நன்மை செஞ்சா இந்த தேசத்துல நமக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுத்து நம்மை நிச்சயமாய் நாட்டுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் தருகிற நன்மை இந்த உலகத்துல நாம் ஒரு நல்ல ஸ்தானத்தோடு உறுதிப்படுத்தி நாட்ட செய்யும் நம்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மை செய்வதை பார்த்து உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பிரமித்து கர்த்தரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு, மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மையை செய்திருக்கிறார் என்று சொல்லி பூமியில் உள்ள சகல ஜனங்களும் பிரமித்து பார்க்கும்போது அது கர்த்தருக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது உண்டாகும். நாம் இந்த நாளில அப்படிப்பட்ட நன்மை தருகிற கர்த்தருடைய கரத்தில் இருந்து கர்த்தர் சொல்லி இருக்கிற, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுது. அதாவது தேவனாகிய கர்த்தர் ஏதோ மனுஷரிடத்துல நாம் ஏதாவது ஒரு உதவி கேட்கும் போது அவர்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்து நம்மை சமாதானப்படுத்தி அனுப்பிவிடலாம். ஆனா கர்த்தர் அளிக்கிற நன்மையோ அப்படிப்பட்ட நன்மை அல்ல. அவர் திருப்தியாய், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நம்மை நிறைவாய் அவர் ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவர். அதுதான் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்திலிருந்து நாம் நன்மையை பெறும்போது அது குறைவான ஆசீர்வாதமாய் நம்மிடத்துல நமக்கு கடந்து வராது, நிறைவாய் பரிபூர்ணம் உண்டாகும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் இன்று நாள்ல நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதத்துல என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள், நான் அளிக்கும் நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தை நாம் இந்த நாள்ல ஜபத்துல சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். நாம் இந்த ஆசீர்வாதத்தை, இந்த நன்மையை கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். இரண்டாவதாக மனுபுத்திரருக்கு
முன்பாக கர்த்தரை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அவரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய தாயும் தகப்பனையும் நாம் கனம் பண்ணுவர்களாய் காணப்படும் போது இந்த நன்மைகள், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாவற்றும் நம்முடைய வேலைகள்ல, வருமானங்கள்ல, நாம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்கள்ல, போக்குல, வரத்துல எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு நன்மை உண்டாக செய்வார். அது மாத்திரமல்ல, நம்ம இந்த தேசத்துல நிச்சயமாய் உறுதிப்படுத்தி நல்ல ஒரு ஸ்தானத்தை கொடுத்து கர்த்தர் நாட்டுகிற நன்மை நமக்கு செய்வார். அது மாத்திரமல்ல, சகல ஜனங்களும் பிரமித்து பார்க்கத்தக்கதாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதான நன்மையை கர்த்தர் செய்வார். அப்படிப்பட்ட நன்மை செய்கிறவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நம்முடைய கர்த்தர். இந்த நன்மைய கர்த்தர் இந்த மாதத்துல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற இந்த நன்மையை நாம் ஜெபத்தின் மூலம் சொந்தத்துக் கொள்ளலாம். நாம் ஜெபிக்கலாம். சர்வல்லமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த மாதத்துல எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த மாதத்துல ஆண்டவர் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அப்ப அப்படிப்பட்ட பரிபூர்ணமான நன்மை உம்முடைய கரத்திலிருந்து மட்டும்தான் வருகிறதா இருக்கிறபடினாலே இந்த மாதத்துல கர்த்தர் எங்களுக்கென்று நியமித்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற அந்த பரிபூர்ண நன்மையை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த மாதத்துல ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயந்து நடக்க ஆண்டவரே, உம்மை நம்ப ராஜா, உம்மை விசுவாசிக்க ஆண்டவரே, உம்மை தேட எங்களுடைய தாயும் தகப்பனையும் நாங்கள் கனம் பண்ணி இந்த ஆண்டவரே நன்மையான ஆசீர்வாதங்கள் முழுவதையும் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்பதை நான் ஆண்டவரே அறிந்து சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் உம்முடைய கர்த்தாவின் நன்மை எங்களுக்கு கிடைப்பதாக ராஜா. இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்ன இந்த வேத வசனத்தின்படி இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், எங்களையும், குடும்பங்களையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தர் நமக்கு அளிக்கும் நன்மையினால் நாம் திருப்தியாக போகிறோம். God bless you.